இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த சர்க்கரை வியாதிக்கும் புற்றுநோய்க்கும் ரொம்ப முக்கியமான காரணம் தடாலடி சர்க்கரை உயர்வு. அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து சர்க்கரை மெல்ல 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 ரத்தத்துக்குள்ள வரும். இப்போ சாதாரணமா ஒரு விருந்துக்கு போறோம்னு வைங்களேன், தட்டுல நிறைய ஸ்வீட்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கணும், இங்க பார்த்தா இங்க வெள்ளரிக்காய் வச்சிருந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இதுதான் மாற்றத்திற்கான அடையாளம். ரஹீமா அறக்கட்டளைக்கு அதுக்கு ஒரு தனி வணக்கம் சொல்லலாம். என் உலகத்திலேயே முதன்முறையாக வெள்ளரிக்காயை தட்டில் வைத்து பார்த்த முதல் கூட்டம் இதுதான். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்படித்தான் நம்முடைய வெள்ளரிக்காயை நாம் வைக்க வேற எவனா வந்து வைப்பான்? நம்ம தான் இப்படி முன்னாடி நிறுத்தி இதை மாதிரி இது இங்கே வைக்கிறதுனுடைய எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? நம் வீட்டில் நம் குடும்பத்தில் எந்த உறவினர் வந்தாலும் இப்படி எடுத்து வைக்கிற பழக்கத்தை நாம் கொண்டு வரணும். இது சாதாரணம் கிடையாது. இந்த வெள்ளரிக்காயை சாப்பிட்டா ரத்தத்துல சர்க்கரை சர்றன்னு ஏறாது. அதுக்கு பதில் அந்த இடத்துல 2 மில்க் ஸ்வீட் வைங்க, பார்க்க அழகாத்தான் இருக்கும். ஆனா அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே சர்க்கரை மேலே ஏறிடும். எந்த உணவு பொருள் ரத்தத்தில் சர்க்கரையை படு வேகமாக உயர்த்துகிறதோ அது சர்க்கரை வியாதியையும் தரும், புற்றுநோய்க்கும் காரணியாக அமையும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. புற்றுநோயெல்லாம் டமால்ல வந்துடுறது இல்லை. ஒரு கிருமி டக்குன்னு புற்றுநோயை கொடுத்துட்டு போயிடாது. சின்ன வயசுல இருந்து எந்த பிள்ளை ஆரம்பத்திலிருந்தே அதிக இனிப்பை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஒரு சசப்டபிலிட்டி அப்படிம்பாங்க, ஆங்கிலத்துல வல்னரபிலிட்டி அப்படிம்பாங்க. அந்த சசப்டபிலிட்டி வல்னரபிலிட்டி அதிக சர்க்கரை உள்ள இந்த மைதா, பட்டை தீட்டிய அரிசி, இந்த பால் இனிப்பு பண்டங்கள் அதிகம் சாப்பிடக்கூடியவங்களுக்கு நிறைய இருக்கும்.